மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம். இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் மறக்காம அழுத்திக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 125 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா காஞ்சதும் இப்போ இதுக்கு பிரியாணி செலவு வந்து நான் அன்னாசி பூ வந்து ஒரு 2.5 பூ போட்டிருக்கேன். மராட்டி மொக்கு ஒரு 3, லவங்கம் ஒரு 5 லவங்கம், ஒரு 7 ஏலக்காய், ஒரு 3 துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை. இப்போ இது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு நான் இப்போ பிரியாணிக்கு 1/2 கிலோ அரிசி புல்லட் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்து மெலிசாக அரிஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு நல்லா அதெல்லாம் வெடித்த பிறகு பிரியாணி மசாலாலாம் வெடித்த பிறகு இப்போ நாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா நிறம் மாறி நல்லா முருகலாக ஆகிற வரைக்கும், நல்லா பொன் முருகலாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க நீங்கள் அடுப்பை. கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிளறணும். அப்படின்னா நல்லா நிறம் மாதிரி நல்லா வந்துடும். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நம்ம நல்லா வதக்கி விடணும். இதை வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். வெங்காயம் வதங்கிடுச்சு அப்படின்னா தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொன்முருளாக நல்லா வதங்கி நல்லா கலர் நிறம் மாதிரி இந்தளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம இப்போ இஞ்சி வந்து ஒரு 75 கிராம் நான் தனியாக அரைச்சிருக்கேன். இஞ்சி மட்டும் 75 கிராம் பேஸ்ட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பேஸ்ட்டை போட்டு ஒரு 10 செகண்டு ஒரு 15 செகண்ட் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு பூண்டு ஒரு 100 கிராம் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே 1/2 கிலோ சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிற அளவு. இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் பூண்டு தனித்தனியாக அரைச்சிக்கணும். இஞ்சி தனியாக அரைச்சிக்கலாம், பூண்டையும் தனியாக அரைச்சி நம்ம போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் கசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து நல்லா எல்லாமே ஃபுல்லாக போட்டு எல்லாமே நல்லா வதக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 1/4 கிலோ தக்காளி நல்லா மெலிசாக அரிஞ்சு போட்டுக்குங்க. தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா சுருளை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஹையில் வச்சு நீங்கள் பார்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் சுருளை நல்லா வரணும். எண்ணெய் சுருண்டு நல்லா வர்ற வரைக்கும் இன்னும் நல்லா வதக்கணும். ஏன்னா இல்லைன்னா தக்காளி வாசம் மாட்டோம், பச்சை வாசனை வர்ற மாதிரி இருக்கும். தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கைப்பிடி நிறைய புதினா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை வச்சுருக்கேன். இப்போ இதில் பாதி நம்ம போட்டுக்கலாம். பாதி கொத்தமல்லி இலையும் பாதி புதினாவும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கின பிறகு நான் இப்போ 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் இருந்தால் கூட போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி தண்ணி வடித்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இறங்குற வரைக்கும் தண்ணி விட்டு கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திக்கிங்க. இப்போவே நம்ம சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்லா அந்த சிக்கன்லலாம் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும், மசாலாலாம் இறங்கி. இப்போ நான் புல்லட் அரிசி தான் இதுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நம்ம நல்லா தண்ணி வடித்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 125 ml தயிர் ஊற்றிக்கலாம். கட்டி தயிர் நல்லா ஊற்றி அதையும் போட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதையும் போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்ட வரைக்கும் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் வந்து நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் 1க்கு 2 தண்ணி எடுத்துக்குங்க. நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் வந்துச்சு அரிசி, 6 டம்ளர் தண்ணியை தனியாக வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த டைமில் நான் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றி ரொம்ப கிளறக்கூடாது. ஒரு 4 கிளறு மட்டும் கிளறி விட்டு ஒரு 5 செகண்ட் கிளறி விட்டுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை
6 டம்ளர் நான் தனியாக கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடலாம். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மீதி கொத்தமல்லி இலையும் புதினாவையும் பாதி பாதி எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அரிசி நல்லா வேக விடலாம். இதுலேயே 1க்கு 2 தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அளவு. நீங்கள் எதில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதில் அளந்து நம்ம அதை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை. இப்போ அரிசி நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அரிசி ரொம்ப போட்டு கிளறது வேண்டாம். நல்லா இந்தளவுக்கு தண்ணியும் அரிசியும் ஈவனாக இருக்கிற மாதிரி, தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுட்டு, இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு அப்படியே தான் தம் போட போகிறோம். இப்போ வாழை இலையை ஒரு இலையை போட்டு நம்ம நல்லா மூடிடலாம். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு மூடி மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வெயிட்டாக ஏதாச்சும் ஒன்று வச்சுடுங்க. நான் இந்த கல் இருக்கிறதுனால அந்த கல்லை வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம விட்டுட்டு திரும்பி எடுத்து கிளறி விட்டு திரும்பி 5 நிமிஷம் நம்ம விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம இதை கிளறி பார்க்கலாம். சும்மா ஒரு லைட்டாக ஒரே ஒரு கிளறி விட்டுறலாம். கீழே இருக்கிறதெல்லாம் மேலே எடுத்து விட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். உடையாமல் கிளறி விடுங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் நம்ம இலையை போட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. தம் போடுறப்ப அதே மாதிரி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திறக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் இதில் எல்லாமே வதக்கிறது மட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் 5 நிமிஷம் திரும்பி தம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சிக்கன் வந்து 1/2 கிலோ போட்டாலும் போடலாம். நான் 3/4 கிலோ போட்டதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் இன்னும் 3/4 கிலோ சிக்கன் போட்டேன். நான் இதே அளவோட நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனு நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்லாம், வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.